நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் அப்படி பேச முடியாது. இறைவனுடைய அனுமதி இல்லைன்னா நான் பேசியிருக்கிற 1000 வீடியோக்கள்லையும் எத்தனையோ பெரும் ரகசியத்தை இந்த பிரபஞ்சத்தை பத்தி பேசியிருக்கிறேன். எத்தனையோ ஜீவசமாதிகளை பற்றி பேசியிருக்கிறேன். எத்தனையோ பிற பிற அதிசயங்களை பத்தி பேசியிருக்கிறேன். உடலுடைய மெயின் ஜங்ஷன்ல இருக்கிற எல்லா ரகசியத்தையும் வெளிப்படையா பேசிட்டேன். நம்ம எதுவும் பேச வேண்டியது எல்லாத்தையும் ஓப்பனா பேசிட்டேன். அனைத்து விஷயத்தையும் ஓப்பனா பேசிட்டேன். அப்ப இந்த விஷயம் அனைத்து பேசுவதற்கான முக்கியமான காரணம், நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு அறிவுங்கிறதுக்காக பேசல, காலம் அதுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. மனிதன் பேசினா நாவால் பேசுவான், ஞானம் அடைந்தவன் உள்நாக்கிலிருந்து பேசுவான். அந்த உள்நாக்குங்கிறது அந்த நால்வர்கள் குடியிருக்கிற இடம். அப்ப ஒரு வார்த்தை திருஞான சம்பந்தர் அவங்க மாதிரி ஆளுங்க உள்நாக்குல இருக்கிறதுனாலதான் அந்த வார்த்தை வெளியில வருது. ஒரு ரெகுலர் மனிதனால இந்த வார்த்தையெல்லாம் கொடுக்க முடியாது, செயல் வடிவம் பண்ண முடியாது. இது வெறும் கூடு. இதுக்குள்ள இந்த வர்ற வார்த்தையெல்லாம் பிரபஞ்சத்தால் அந்த இறை சக்தியாலே நிகழ்த்தப்படுகிறது. அதுவாலதான் இந்த செயல் வடிவம் நடக்குது. ரொம்ப கவனமா மீண்டும் மாணவர்கள்ட்டையோ மக்கள்கிட்டயோ கொஞ்சம் ஏன் ஒய்டா எடுத்துட்டு போலன்னா, நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மூட நம்பிக்கையை கொண்டாந்துருவாங்க, வேற வடிவத்தை கொண்டாந்துருவாங்க. ரொம்ப கவனமாகவே சில விஷயத்தை இந்த இறைவன் இந்த இறை வடிவம் கையாளக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டத்தில் உருவாக்கி வச்சிருக்கு. அதுதான் நீங்க பார்த்துக்கங்க. அதனால தியானம் பண்ணுகிற அவர்களுக்குள்ளேயோ இந்த துன்பத் துயரத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ளேயோ அந்த வாழ்க்கை அவங்க உணரக்கூடிய வாய்ப்பு பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது நிச்சயமா அது நடக்க தான் போகுது. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க.